வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நடந்த குரூப் 2A எக்ஸாம்ல எண் எழுத்து காரணிவியல்ல 2 கணக்கு கேட்டிருந்தாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம எண் எழுத்து காரணிவியலுக்கு 3 கிளாஸ் தான் எடுத்தோம். 3 கிளாஸ் பார்த்தா போதுங்க, இதுல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 கணக்குமே நம்ம நடத்தின மாடல்ல இருந்து அக்யூரேட்டா கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் நீங்க சரியா போட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்றீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். ஏன்னா 1, பீனா 2, சீனா 3, இசட்னா 26 என கொண்டால் ஏ நடுக்கு பி பிளஸ் பி நடுக்கு சி பிளஸ் சி நடுக்கு ஏ என்பதற்கு டேஷுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாடல் நம்ம நடத்திருக்குங்க. இங்க பாருங்களேன், 12வது கொஸ்டினா நம்ம நடத்தணும் எண் எழுத்து காரணிவியல்ல. ஸோ அது கூட 2024 குரூப் 4ல கேட்டது தான். ஏன்னா 1, பீனா 2, சீனா 3, இசட்னா 26 என கொண்டால் HCF இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதற்கு எது சமமா இல்ல, எது சமமா இல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்க கூட பாருங்க, எது சமமாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட் சரிங்களா. பட் அதை விட இது ஈஸியா கேட்டிருக்காங்க. நம்ம நத்தனதை விட ஈஸியா கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, நம்ம 2 கணக்கும் அப்படியே பார்த்துடலாமா? வாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். DANGER என்பது 10, 7, 20, 13, 11, 24 என குறிப்பிடப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் MACHINE என்ற சொல்லின் குறியீடு அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா. இப்போ இந்த கணக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நத்து சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எண் எழுத்து காரணிவியல்ல 3வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சம் இருக்கும். Z = 52 அண்டு மற்றும் C80னா 48, அப்போ B80னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ இசட்னா ஜஸ்ட் நமக்கு இங்கே பாருங்களேன் 26, இசட்னா 26, ஆனால் எப்படி 52 மாறுச்சு? அப்போ ஏதாவது நம்பர் பெருகிருக்கலாம், இல்லை வகுத்திருக்கலாம், கூட்டியிருக்கலாம், கழிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க, டக்குன்னு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ 56ன்றது எப்படி, 52ன்றது எப்படி வரும்? 26 2 முறை போட்டால் 52ன்னு வந்துடும். ஸோ 2ஆல் பெருகிருக்காங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் யோசிக்கும் போது இந்த இடத்துல பாருங்களேன். நான் முதல்ல எழுதிக்கிறேன், அந்த எழுத்து எழுதி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். DA அதுக்கப்புறம் NGER அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ இதுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க? Dனா 10, ஏன்னா 7, அதுக்கப்புறம் என்னன்னா பார்த்தீங்கன்னா 20, ஜீனா 13, ஓகேவா. அதுக்கப்புறம் ஈனா 11, ஆர்னா 24, ஓகேவா. அங்கே பாருங்க, அந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 10, 7, 20, 13, 11, 24. கரெக்ட் சரிங்களா. ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, ABCD அப்படின்றது மொத்தம் 26 எழுத்து. அந்த 26 எழுத்துக்கும் நம்ம இப்போ ஏன்னா முதல்ல இருக்கும், 2வது B, 3வது C, 4வது D, அதே மாதிரி 26வது Z அப்படி நம்ம நம்பர் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நம்பர் எல்லாத்தையும் அந்தந்த பொசிஷனுக்கான நம்பர்ஸை நாங்கள் கீழே எழுதிட்டேன். இங்கே பாருங்க, என்ன 1, பீனா 2, Hனா 8, Lனா 12, Mனா 13, Yனா 25, Zனா 26 அப்படின்னு 26 எழுத்தை நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். இடம் இல்லைல்ல, அதனால இப்படி மடிச்சு எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா, ரைட்டு. இப்போ எழுதிட்ட உடனே இப்போ பாருங்களேன், நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், D அப்படின்னு இருக்குது. ஸோ Dனா 4 தான் இருக்கு, ஆனால் இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஏன்னா 1ன்னு வரும், ஆனால் அங்கே 7ன்னு இருக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா 20, அதாவது இங்கே பார்ப்போம், என்னன்றது 14, ஆனால் நம்ம 14, ஆனால் நமக்கு 20ன்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். அடுத்தது G அப்படின்னு இருக்குது. Gனா 7ன்னு வரும். ஸோ 13ன்னு இருக்கு, ஏதோ சம்திங் பார்க்கலாம். அப்புறம் ஈன்னா ஈன்னா இங்கே பாருங்க 5 தான் சரிங்களா, ஆனால் இங்கே 11 இருக்கு. ஃபைனலாக ஆறுன்றது 18 சரிங்களா, ஆனால் அங்கே 24ன்னு வந்திருக்கு. ஸோ நல்லா பாருங்களேன், இப்போ 4ன்றது 10 எப்படி மாறுச்சு? ஏதாவது நம்பர் கூட்டியிருக்கலாம், இல்லை ஏதாவது நம்பரை கழிச்சிருக்கலாம், வகுத்திருக்கலாம், பெருகிருக்கலாம். ஓகேவா, நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். இந்த 4லேருந்து ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், 10 4ஆல் கழிச்சா 6ன்னு கிடைக்கும். ஓகேவா, சரி. அதே மாதிரி 7 1ஆல் கழிச்சா 6ன்னு கிடைக்கும். ஆமாம்,
20 14 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். இப்படி சொல்கிறத நம்ம இப்படி போடலாமா? அங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. அதாவது இங்கே பாருங்களேன், 4 கூட 6 கூட்டினா 10ன்னு வரும். 1 கூட 6 கூட்டினா 7ன்னு வரும். 14 கூட 6 கூட்டினா 20ன்னு வரும். 7 கூட 6 கூட்டினா 13 வரும். அடடா. அப்புறம் வந்து பாருங்க, 5 கூட 6 கூட்டினா 11 வருது. அதுக்கப்புறம் 18 கூட 6 கூட்டினா 24 வருது. பர்ஃபெக்ட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏபிசிடி இருக்குது இல்லை, அதாவது டின்னா 4, அதோட 4 குத்திருக்காங்க. ஏன்னா 1, அதோட 6 கூட்டியிருக்காங்க. ஸோ சமமாக 6ன்ற நம்பரை எல்லா நம்பராக கூடி கூட்டியிருக்காங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? அப்போது இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க பாருங்க, இங்கே பாருங்க, MACHINE அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அது இங்கே எழுதிக்கிறேன், எழுதலாமா? ஓகே. எம்மு, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் வந்து CHI, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NE. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. முதல்ல அதோட பொசிஷன் நம்பரை எழுதிக்கலாம். அது கூட 6 கூட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், எம் எங்கே இருக்குது பாருங்கள், எம்மு எங்கே, அதோ பாருங்க, M13 அப்படின்னு இருக்குது. நான் இந்த இடத்துல 13 அப்படின்னு ஏற்றிக்கிட்டேன். எம்னா 13, ஏன்னா 1, சின்னா 3, Hன்னா வந்து 8, ஐன்னா வந்து 9, என்னன்னா வந்து 14, ஈனா 5. கரெக்டா? இப்போ இதாக கூட நான் என்ன பண்ணிக்கணும், 6 கூட்டிக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட 6 கூட்டினா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது என்னங்க பெரிய பெரிய ஃபார்முலாலாம் கொடுத்து அடிக்கிற மாதிரிலாம் வருதுங்க, பெரிய பெரிய நம்பர்லாம் அடிக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ 13 கூட 6 கூட்டினா 19ன்னு வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் 6 கூட 1 கூட்டினா 7ன்னு வரும். 6 கூட 3 கூட்டினா 9ன்னு வரும். 8 கூட வந்து 6 கூட்டினா 8 கூட 6 கூட்டினா 14ன்னு வரும். 9 கூட 6 கூட்டினா 15ன்னு வரும். 14 கூட 6 கூட்டினா 20 அப்படின்னு வரும். 5 கூட 6 கூட்டினா 11 அப்படின்னு வரும். அப்போ 19, 7, 9, 14, 15, 20, 11 ஆன்சருங்க. இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, 19, 7, 9, 14, 15, 20, 11. அடாடாடாடா. ஏங்க நம்ம போட்ட மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? வாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்களேன். ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3, இசட்னா 26 என கொண்டால், அதாவது ஏபிசிடினா நான் பாருங்க இதுக்கு எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3, அவங்களே இசட்னா 26ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு எழுத்தோட பொசிஷனையும் நான் நம்பர் எழுதி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. எழுதிட்டு இப்போ என்னன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, A பவர் B. நான் இப்படி எழுதிக்கலாம், இங்கே தனியாக எழுதினா தான் புரியும். A பவர் B, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு C பவர் C, இல்லை B பவர் C. கரெக்டாக? ப்ளஸ்ஸு B பவர் C ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபைனலாக C பவர் A. C பவர் A. இப்போ இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னென்னா ஏன்னா பின்னா சின்னா இதோட மதிப்பெல்லாம் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு இல்லையா? ஏன்னா 1, பின்னா 2. ஸோ 1 அடுக்கு 2, 1 பவர் 2. சரியா? ப்ளஸ்ஸு பின்னா 2, சின்னா 3, அப்போ 2 அடுக்கு 3 ப்ளஸ்ஸு, சின்னா 3, ஏன்னா 1, அப்போ 3 அடுக்கு 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அப்படியே இதை வந்து பண்ணலாமா? இப்போ 1 எத்தனை முறை பெருக்கினாலும் 1 தான் வரும். ஸோ அப்போ இது 1 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 அடுக்கு 3, அதாவது 2 4 4 2 8ன்னு வரும். ப்ளஸ்ஸு 8 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அப்புறம் 3 அடுக்கு 1ன்னா 3 தான் வரும், அப்படியே போட்டுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 6 ஒரு இல்லை 8 ஒரு 3 எவ்வளோ ஆகுது? 8னா 11, 11 1 கூட்டினா 12ன்னு வருதுங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து, அதாவது இப்போ கொடுத்ததுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் 12 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து பாருங்களேன், எது வந்து சமமாக இல்லை. அப்போது நான் இங்கேயும் என்ன பண்ணோம், ஏபிசிடிக்கு என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த பொசிஷனுக்குரிய நம்பரை அப்ளை பண்ணிவிட்டு எதுக்கு 12 வரலையோ அதாங்க ஆன்சர். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆப்ஷனே ரூட்லாம் இருக்குது. முதல்ல கீழே வருவோம். பி வந்து எஸ் மைனஸ் ஜின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏன்னா ரூட் நமக்கு கையில் வரலன்னா என்னங்க பண்ணுறது, அப்புறமா பார்த்துக்கலாமே அப்படின்னு தான். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் மைனஸ் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது எஸ்ன்னா 19ங்க, ஜின்னா 7ங்க, 19ல் 7 கழிச்சா 12 வருது சாமி. அடக்கடவுளே. சரி, அடுத்தது சி பார்ப்போம். சி வந்து பி அதாவது ப்ராக்கெட் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, இன்ட்டுன்னு அர்த்தம். பி இன்ட்டு இ. இப்போ நம்ம பி இன்ட்டு இன்னு இப்படி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது பெருக்கல் இல்லை எக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு மதிப்பு போட்டுருவீங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ப்ராக்கெட் கொடுத்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் அப்படி கொடுத்தா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அதில் பெருக்கல் யோசிக்க மாட்டோம், எக்ஸ் நினச்சிக்கிட்டே. அப்போ BXE அதுக்கு போட்டு பார்ப்பீங்க, ஆன்சர் வராது. ஓகேவா? ரைட். அதனால இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்தா பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ பியும் இயும் பெருங்க. ஆப்ஷன் சி வந்து பியையும் இயையும் பெருக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பின்றது 2ங்க, கரெக்டு. அதுக்கப்புறம் ஈன்றது எதை குறிக்குது, 5, கரெக்டா? 1 5 5 2 10 வருது. அடடே, என்ன வரணும், 12 வரணும். வராது. அவ்வளோதான் ஆன்சர். இங்கே என்ன கேள்வி, எது வரலன்னு தான் கேட்டாங்க. அப்போ இதான் ஆன்சர். இப்போ இங்கே எல்லுன்னு இருக்குது, எல்லோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்க, எல்லோட வேல்யூ 12, அதுவும் வருது. அப்போ கண்டிப்பாக ரூட் எடுத்தாலும் அதான் வரும். நீங்கள் ஸ்பாட்டில் அதை யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல. ஆப்ஷன் சி தான் சரியான விடையை முடிச்சிடலாம். இருந்தாலும் இப்போ நம்ம சும்மா தானே இருக்கிறோம், போட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ ரூட் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸு, சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், ரூட் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸா, எக்ஸு. ஆமாம் எக்ஸ் தானே. இருங்க மறுபடியும் பார்க்குறேன், நான் மறந்துட்டேனே. ஐயோ ஞாபகம் மறதி வேறு. ஆமாம்மா எக்ஸ் தாங்க. ரைட். ஓகே எக்ஸ். அப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போது எஃபோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். எஃபோட வேல்யூ வந்து 6, கரெக்டு. எக்ஸோட வேல்யூ என்ன, 24. ஓகே. அப்போது ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 24. 6 24 என்ன, 144. ரூட் ஆஃப் 144. ஸோ இப்போ 144 ரூட்னு என்ன அர்த்தம் தெரியலைங்களா உங்களுக்கு? 144க்கு ரூட் எடுத்தால் 12ன்னு வரும். ஸோ 12. அப்போ ஆன்சர் கரெக்டாக வருது. கரெக்டா? ஸோ 12க்கு ரூட், அதாவது 144 ரூட் எடுத்தால் 12 வரும். ஸோ உங்களுக்கு அது மேபி புரியலனா, 12யும் பெருக்குனா 144 வரும்னா அதான் அதோட விடை. ஓகேவா? ஒரு நம்பர் எடுத்து அதே நம்பரால் பெருக்கி வரக்கூடிய விடை ரூட்டுக்குள்ளே இருந்தால் அதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பொறுமையாக ஷார்ட்கட்லாம் பார்த்துக்கலாம். சிறப்புங்க. ஸோ 2 கேள்வியுமே இந்த மாடல் நம்ம நடத்தினது தான் வந்திருக்கு. என்ன ஆனால் முக்கால்வாசி வந்திருக்கு, வேல்யூஸை மட்டும் மாற்றிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்கன்னு. இன்னும் கணக்கெலாம் இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி ப்ரூஃப் பார்ப்போம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.